நம்ம இப்போ பார்த்தோன்னே என் நம்பருக்கு ஓடிபி வந்துடும். இதான் வந்து மெட்ராஸ் ஹைகோர்ட்டு அதோட போர்ட்டல் பார்க்குறீங்க. இந்த ரிசல்ட்டு இப்போ ரொம்ப நேரம் தள்ளி வந்துட்டே இருக்கு. இந்த ப்ராக்டிக்கல் எக்ஸாம் முடிஞ்சுது. இதோட கட் ஆஃப் பற்றி நிறைய குழப்பங்கள் எல்லாத்துக்குமே இருக்கு. யாருக்கெல்லாம் கிடைக்கும், யாருக்கெல்லாம் கிடைக்காதுன்னு சொல்லிட்டு நிறைய குழப்பம் இருக்கு. இந்த பொதுவாக சொல்கிறேங்க, மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாம் ப்ராக்டிக்கல் முடிஞ்சதில் நீங்கள் 130 எடுத்திருக்கீங்களா? நீங்கள் ஜென்ரல், அதாவது எது வேணா இருங்க, ஜென்ரலாக இருங்க, எம்பிசியா இருங்க, எஸ்சியா இருங்க, எஸ்டியா இருங்க, 130னா நீங்கள் ஓரளவு சேஃப்ங்க. ஓகேங்களா? இதுதான் உண்மை. 28, 29 ஓகே, 25 கீழே ரொம்பவே கஷ்டம். 130னா சேஃப். இதுதான் பொதுவான மார்க். ஓகேங்களா? இதுவே வந்து விடோ இருப்பாங்க, ஹேண்டிகேப்ஸ் இருப்பாங்க, இந்த மாதிரி வேற ஏதாவது எக்ஸ்ட்ரா உங்களுக்கு கோட்டா இருக்குன்னா நீங்களாம் கவலையே பட வேண்டாம். ஏன்னா இந்த மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாம் பொறுத்தவரைய தனித்தனியாக வேகன்சியை பிரித்து வச்சுட்டாங்க. ஆல்ரெடி பிரித்து வச்சுட்டாங்க. எம்பிசிக்கு இத்தனை, எஸ்சிக்கு இத்தனை, எம்பிசியில் பிஎஸ்எம் இத்தனை, எம்பிசியில் உமன்ஸ் இத்தனை, அந்த மாதிரி தனித்தனியாக வேகன்சி பிரித்து தான் இருக்குது. அதை பேஸ் பண்ணி தான் எடுப்பாங்க. ஸோ அதனால் நீங்கள் வருத்தப்படவே வேண்டாம். இந்த விடோ அது மட்டும் இல்லாமல் எக்ஸ்ட்ரா கோட்டா இருக்குல்ல, அதான் ஹேண்டிகேப் இவங்களாம் இருக்கனால இவங்கெல்லாம் வந்து இவங்களுக்கும் தேவையான போஸ்டிங்லாம் இருக்குது. அதுக்கு எக்ஸ்ட்ராலாம் யாரும் வரலையும் அவ்வளோ நான் கேள்விப்பட்ட வரையும். அதுக்கு என்ன தேவையோ அந்த ஆள் தான் வந்திருக்காங்க. ஒரு 85% விடோவாக இருக்கட்டும், அதாவது ஹேண்டிகேப்பாக இருக்கட்டும், உங்களுக்குலாம் வேலை கிடைச்ச மாதிரி. நீங்களாம் வருத்தப்படவே வேண்டாம். இன்டர்வியூ நல்லா தயாராகுங்க. மற்றவங்க எல்லாருக்குமே என்ன சொல்கிறேன்னா 130 அதுதான். அந்த 130 நீங்கள் சேஃப் ஜோன். ஒரு 125 மேலே ஓகேங்களா? 120 கீழே நீங்கள் வெயிட் பண்ணாதது ரொம்பவே தப்பு தான். ஏன்னா போஸ்டிங் ரொம்ப கம்மியாக இருக்குல்ல, நான் தான் சொல்ல வந்தேன். மொத்தமாக ஒரு 130, 128, 129, அட்லீஸ்ட் 122, 23 கூட இருக்கலாம். ஓகேங்களா? அதாங்க அந்த 21, 22 தான் வச்சுக்கோங்க. 121 டு 130னா நீங்கள் ரிசல்ட்டு கண்டிப்பாக வெயிட் பண்ணலாம். மீதிலாம் கொஞ்சம் சந்தேகம் தான். இது காமனாக முடிஞ்சிச்சு. இந்த இன்டர்வியூ எக்ஸாமோட அதுக்கான ஷார்ட் லிஸ்ட்டு அதை இப்போ ரெடி பண்ணி இருப்பாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதெல்லாம் எப்போ ரெடி பண்ணிட்டு இருப்பாங்க. ஏதோ ஒரு சின்ன காரணம் இருக்குது. அந்த காரணத்தை வச்சு அதை ஷார்ட் லிஸ்ட்டை விடாமல் இருக்காங்க. காரணங்கள்னு பார்க்கும்போது அவங்களுக்கான வேலை பளு. அவங்க இந்த மெட்ராஸுக்கு தனியாக ஓஏபிஎஸ் விட்டாங்க. அந்த வேலைக்கான வேலை நடக்குது. அதுக்கு ப்ராக்டிக்கல் இப்போ வைக்கணும், அதுக்கெல்லாம் ரெடி பண்ண போகிறாங்க. நமக்கு ரிசல்ட் ஒன்றும் அடுத்த வருஷம் வந்து நிறைய பேர் வந்து நோட்டிஃபிகேஷன் இருக்கான்னு கேட்டே இருக்காங்க. கண்டிப்பாக இருக்குங்க. ஒரு 5000+ வேகன்சிஸ் இன்னமும் இப்போ இது முடிஞ்சாலும் ஒரு 5000 வேகன்சி மேலே கொட்டி கிடக்குது. அடுத்த வருஷம் நிறையா வரப்போகுது. ஜூனியர் பிஎஃப் வரும், சீனியர் பிஎஃப் வரும், ஓஏ வரும், மசாஜ் வரும், வாட்ச்மேன் வரும், அந்த கிளீன் ஸ்வீப்பர், அதுன்னு எல்லா போஸ்டிங்குமே 10th அவ்வளோ போஸ்டிங் கொட்டி கிடக்குது மெட்ராஸ் ஹைகோர்ட்டில். ஸோ வருத்தப்படாதீங்க, அடுத்த வருஷம் கண்டிப்பாக வரும். இப்போ இந்த இன்டர்வியூ தள்ளி போகிறதுக்கான முக்கிய காரணம் என்னன்னா, அடுத்த வருஷம் வருது. இப்போ ஒரு இன்டர்வியூனா அதுக்கு அந்த லிஸ்ட் விட்டதுக்கப்புறம் ஒரு லாங் கேப் இருக்கக்கூடாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. லாங் கேப் இருந்ததுன்னா எல்லாம் நல்லா ப்ரிப்பேர் ஆகிடுவாங்க. அது ஒரு காரணம். எப்பவுமே இன்டர்வியூக்கு லாங் கேப் போடவே மாட்டாங்க. ஒரு 5 நாள் இல்லை 6 நாள், அதிகபட்சம் 10 நாள், அந்த மாதிரி கேப் தான் இருக்கணும். ஸோ அப்போ இருக்கும்போது நீங்கள் ஷார்ட் லிஸ்ட் விட்டிங்கன்னா உடனே என்ன ஆகும்? இன்டர்வியூ கூப்பிட்டாகணும். அவங்க என்ன பண்ணுறாங்க? அதுக்கு தான் இப்போ பொங்கல் வருது, இயர் 2, கோர்ட்னாலே ஒர்க்கு நிறையா இருக்குங்க. இந்த குரூப் 4 போகிறவங்களும் சரி, வேற ஏதாவது தேர்வில் பாஸ் ஆகி கோர்ட் டிபார்ட்மெண்ட் யாராவது உள்ளே போகிறாங்கன்னா நடுங்குவாங்க. உள்ளே போகிறதுக்கு யோசிப்பாங்க. ஏன்னா அவ்வளோ வேலைகள் கொட்டி கிடக்கும். இயர் 2 இருக்கவே இப்போ இன்டர்வியூ ஷார்ட் லிஸ்ட் வரதுக்கு லேட் ஆக்குறாங்க. அடுத்த வருஷம் அது இல்லாமல் ஸ்டார்டிங்கில் லீவு நிறையா வரும். கோர்ட்டில் வேலை செய்யறதுக்கும் நிறைய லீவ் வரும். இந்த பொங்கல்லாம் வருது, லீவ்லாம் நிறையா வருது இல்லையா? ஸோ அதை கருத்தில் வச்சுட்டு தான் இவங்க லேட் ஆக்குறாங்க. ஒன்று விட்டு இப்போ வாய்ப்பே இல்லைன்னு நினைக்கிறாங்க. ஏன்னா விட்டா அந்த ஜனவரி 10க்குள்ளே வச்சிடணும். நியூ மேபி விட்டாங்கன்னா இந்த மாதம் 20 தேதி மேலே விட்டு அந்த நியூ இயர் பக்கத்தில் 4ஆம் தேதி 5ஆம் தேதி அதுக்குள்ளே வச்சு முடிச்சா இன்னும் முடிச்சுருவாங்க. அப்படி இல்லைன்னா பொங்கல் கழிச்சுதாங்க. இப்படி இல்லைன்னா பொங்கல் கழிச்சு தான் இவங்க ஒரு இவ்வளோ நாள் ஆகுதே, மாணவர்கள் எப்படி வெயிட் பண்ணுவாங்க? அவங்க வேறு தேர்வுக்கு போகலாமா? ஒரு சில பேரோட முக்கியமான ஒரு சூழ்நிலை இருப்பாங்க அடுத்த கட்டம் போகிறதுக்கு, இல்லை வேறு எதாவது வேலை பண்ணாலும் இதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரிலாம் அவங்க யோசிக்க மாட்டாங்க. உங்களுக்கு வேறு ஏதாவது ஒரு நல்ல வாய்ப்பு இருந்ததுன்னா நீங்கள் அதையும் விட்டுறாதீங்க, அதுக்கும் போங்க. ரிசல்ட்டை பற்றி பொருட்படுத்தாதீங்க. எப்போ வேணா வருங்க. உண்மைதான், திடீர்னு வரலாம், திடீர்னு சீக்கிரம் வரலாம், திடீர்னு லேட்டாக வரலாம். அதிகபட்சம் ஜனவரி ஃபர்ஸ்ட் வீக்கில் வரலன்னா பொங்கல் கழிச்சு தான். அதுக்குள்ளே இப்போது இந்த வாரம் ஒரு முக்கியமான வாரம். இந்த வாரம் சனிக்கிழமை, அதோட ரொம்ப முக்கியமான வாரம்.
ஒன்று வந்தால் இதோட சனிக்கிழமைக்குள்ள அப்படின்லாம் வராது, அவ்வளோதான். ஏன்னா ஜனவரி 10க்குள்ளலாம் இன்டர்வியூ வச்சு எல்லாரும் முடிக்க முடியாது. இன்டர்வியூ நடக்கிறதே ஒரு 10 நாட்கள் நடக்கும். எவ்வளோ பேர் நம்ம போகிறது ஒரு 4000 5000 பேர்கிட்ட போவோம். அப்படி போகும்போது அதுவே ஒரு 10 நாள் ஓடுமா? அப்போது ஜனவரி 14 பொங்கல், நீங்கள் லாஸ்ட் வீக் விட்டாலும் ஒரு 10 நாள் கேப் விடுவாங்க. அது ஒரு 10 நாள் 20 நாள் மொத்தமாக கணக்காகும். அதனால அவங்க 20 நாள் தான் கணக்கு வச்சுப்பாங்க. அதை வச்சு தான் விடுவாங்க. விட்டா இந்த வாரம் ஷார்ட் லிஸ்ட் விட்டாகணும். அப்படி இல்லைன்னா நேராக அடுத்த வாரம் தான். அதாவது அவ்வளோதாங்க. ரிசல்ட் நல்லா புரிஞ்சுப்பாங்க. இந்த வாரம் சனிக்கிழமை அப்படி இல்லைன்னா புகழ் கைஸ் தான் வரும். அதில் மாற்றம் இல்லை. அப்புறம் இதை தான் இப்போ கட் ஆஃப் ரிசல்ட் யாருக்கு வரும் வராதுன்னு சொல்லிட்டு எல்லாம் தனித்தனியாக பிரித்து பார்க்குறீங்களா? அந்த மார்க் 130 ஆவரேஜாக வச்சுக்கோங்க. இது மட்டும் போதும், நமக்கு வந்துடும் நினச்சிக்கோங்க. 125 மேலே இருந்தாலே ஓரளவு நீங்கள் வந்து நம்பலாம். ஓகேங்களா? ஸோ நம்புங்க, இன்டர்வியூ எல்லாருக்கும் வரும், நல்லா பண்ணலாம். இந்த மெட்ராஸுக்கு ப்ராக்டிக்கல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பொங்கல் கைஸ் தான். இந்த வேலை நிறையா இருக்குது, அவங்களுக்கு கோர்ட் வேலை நிறையா இருக்குது. எப்படி இதுதான் ஆல்மோஸ்ட் நெருக்கி இருக்கு. ஓகேங்களா? ஸோ வெயிட் பண்ணுங்க. வேற ஏதாவது தேர்வு வந்தாலும் படிங்க. டிஎன்பிசியில் நிறைய தேர்வு வருது. மெட்ராஸ் கட்டு தான் இந்த படிச்சு வேலைக்கு போகிறோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா அடுத்த வருஷம் கண்டிப்பாக எலெக்ஷனுக்கு அப்புறம் நிறையா கால்ஃபர் இருக்கு, நோட்டிஃபிகேஷன் இருக்கு. ஏன்னா இவங்க வந்து இந்த எலெக்ஷனில் சம்மந்தப்பட்டு வரமாட்டாங்க. இது தனிப்பட்ட நிர்வாகம். ஸோ 5000 போஸ்டிங்கில் இன்னும் ஒரு 4000 அப்படியே கிடக்குது மெட்ராஸ் ஹைகோர்ட்டில். திரும்பவும் ஜூனியர் பிலிப்ஸ் வரும், அடிச்சு தூக்குறீங்க, வேலைக்கு போறீங்க. நன்றி, வணக்கம்.